சும்மா கேட்குறேன். அலுவலக மொழிகள் ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. அலுவலக மொழிகள் இது நமக்கு இன்றைக்கி எக்ஸாம் கிடையாது, இருந்தாலும் லைட்டாக ஒரு ரிவிஷன் விட்டுருவோம், முக்கியமானது மட்டும். அலுவலக மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பார்ட் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா 7ல் வரும். ஞாபகம் இருக்குதா? அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கிளாஸ் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். மீட்டிங்களான்னு தெரியலையே, வந்திருப்பாங்க. ஓகே, 13 பேர் இருக்கீங்க, மீதி எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, பொங்கல் பிஸி. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாள் விட்டீங்கன்னாலும் ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒருத்தன் அடிஷ்னலாக அவங்களோட அதிகமாக படிக்க வாய்ப்பு இருக்குது, அவனுக்கு தான் புதுசாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டெய்லி ப்ரிப்பரேஷனை விட்டுறாதுங்க. டெய்லி அந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, ஒரு 2 ஹவரோ 3 ஹவரோ, அதை அப்படி கரெக்டாக ரெகுலேட் பண்ணிக்கிடுங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரை நான் படிப்பேன், ரிவிஷன் பண்ணுவேன், எக்ஸாம் போட்டு பார்ப்பேன், மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். இந்த மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கிடுங்க, அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். ஐயோ லீவ் விட்டாங்க, ஸ்கூலுக்கு விட்டது மாதிரி 5 நாள் லீவ் ஹாப்பி அப்படி வீட்டிலே இருந்துருவோம், புக்கெல்லாம் திறக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் நினைக்குவாங்க. நினச்சிங்கன்னா அவங்கள ஒரு 5000 பேர் 10,000 பேர் அடித்து முடிச்சு முந்தி போயிட்டே இருப்பானுங்க. சரி, புதுசாக படிக்கிறவங்களே சொல்கிறேன், பழைய மக்கள் கூட அவங்களுக்கு போட்டி இருக்காது, அவங்க ஏற்கனவே நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் இப்போ புதுசாக இதே ட்ரெண்டில் படிக்கிறவங்க, இதே டைமில் படிக்கிறவங்க ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா படிக்கும்போது முன்னாடி போயிடுவாங்க, பார்த்துங்க. ரைட். அப்போ பகுதி 17ங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா? ரைட். அடுத்தது செம்மொழிகள் பற்றி அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது 2004. இது வரைக்கும் எத்தனை மொழிகளுக்கு செம்மொழிகள் கொடுத்துருக்காங்கன்னா 2024 மட்டும் கடைசியாக ஒரு 5 இடத்துக்கு கொடுத்தாங்க. அப்படி 11 லாங்குவேஜஸ் வந்து இப்போ செம்மொழிகள் பட்டியலில் இருக்குது. தேசிய அவசர நிலை தெரியும், 352. ஓகேவா? 352 அது சொல்லியிருந்தேன். அப்புறம் மாநில அவசர நிலைக்குள்ள ஆர்டிக்கிள் 386. இதுதான் மாநிலத்தில் ஆட்சியை கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சி கொண்டு வரக்கூடிய காரணமான சரத்துன்னு பார்த்தீங்கன்னா 356. இது ரொம்ப முக்கியமாக, இது தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. பாலிட்டினால 356 தெரியும் எல்லாருக்கும். ஒரு மாதம் படித்தாச்சுனாலே பாலிட்டியை 356, 352, 360 இது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. ஓகே, அப்படி ஒரு முக்கியமான ஆர்டிகிள்ஸ். நிதி சார்ந்த அவசர நிலைனா ஃபினான்சியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது இல்லை. சரியா? 360. ஃபைனான்சியல் சம்மந்தமாக நமக்கு ஒரு நிதி நெருக்கடி வரும்பொழுது குடியரசுத் தலைவர் இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணி நிதி நிலையை சரி பண்ணுறதற்காக அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை பாதியாக குறைப்பாங்க. பாதி இல்லை, அதுக்கு எந்த கண்டிஷனாலும் அவங்க குறைப்பாங்க. அப்புறம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது. XX பார்ட் 20 இதை பயன்படுத்தி தான் நாடாளுமன்றத்தில் சட்டங்களை திருத்தம் செய்வார்கள். சரியா? 368 ஆர்டிக்கிள். இந்த ஆர்டிக்கிளும் மறக்கவே விடாது. தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் அமெண்ட்மெண்ட்டாக 368ன்னு சொல்லணும் நீங்கள். பார்ட் 20. ஓகேவா? ரைட். அப்புறம் சட்ட திருத்தம் பார்த்தோம். அதில் என்ன இருக்குது? ஒரு 3 விதமான சட்ட திருத்தங்கள். ஒன்று சாதாரண அறுதி பெரும்பான்மை 1/3, சிறப்பு அறுதி பெரும்பான்மைனா 2/3, 3ல் 2 பங்கு பேர் ஓகே சொல்லணும். அப்புறம் இன்னொரு சட்ட திருத்தம் எப்படி இருக்குன்னா 2/3 வேணும், ப்ளஸ் பாதி மாநில சட்டமன்ற ஒப்புதல் பெற வேண்டியது இருக்கும். 28 மாநிலங்களில் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களுடைய சட்டமன்ற அந்த திருத்தத்துக்கு இந்த மாநிலங்கள்லாம் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் இது சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெறுதல். அப்படி ஒரு 3 விதமான சட்ட திருத்தம் பார்த்தோம். அப்புறம் இந்த ஆர்டிகிள் 42 தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. இதை வந்து ஒரு சிறு அரசியல் அமைப்புனே சொல்லுவாங்க. நிறைய திருத்தங்கள் செய்வாங்க. இந்திரா காந்தி அந்த டைமில் ஆட்சி பண்ண கொடுத்துருக்க நேரத்தில் 1976 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம், ஒரு சிறு அரசியல் அமைப்புனே சொல்லுவாங்க. ரைட். அப்புறம் குழுக்கள், அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். இது கண்டிப்பாக குழுக்கள் எந்தெந்த குழுக்கள் இருந்தாலும் கரெக்டாக அவங்களுக்கு தெரியணும். நான் அந்த ரிவைஸ்டு நம்ம வெப்சைட்டில் ரிவைஸ்ட் எடிஷன் ஒன்று இருக்குல்ல, ரிவைஸ்டு போர்ஷன், அதிலே இருக்கும் மேக்ஸிமம் எல்லா குழுக்கள் முக்கியமானது எல்லாமே அதில் அடிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிட்டேன் நேரத்தைக்கு, இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உண்டு, ரிவைஸ்ட் எடிஷனில் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு கலை சொற்கள் என்ன சீரீஸ் கொடுத்துருந்தேன், ABCDE கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். சீரீஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேவா? ரைட். அப்போ 2000ங்கிறது வெங்கடாச்சலையா
சரியா? ஞாபகம் வச்சுருங்க. 3 லட்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுருங்க. வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு போனால், திருப்பதிக்கு போனால் லட்டு கிடைக்கும். அப்படி ஒரு 3 லட்டுங்கிறது ரவுண்டாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ வெங்கடாச்சலையா குழுனா 2000 அப்படின்னு படிச்சிருங்க. ரைட். அப்புறம் பூஞ்சி ஆணையம்ங்கிறது 2007. ரைட். அடுத்தது நம்ம பார்த்த இந்த வாரம் டாபிக் நடுவண் அரசு. ஓகேவா? இந்த வாரம் இதுலேருந்தே படிச்சிட வேண்டியதுதான். அழகு 2லேருந்தே படிக்கணும். பார்ட் 5 பகுதி 5 52லேருந்து 78. இது போன வாரம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? திரும்பவும் இந்த வாரமும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணுறாங்க எக்ஸாமுக்கு. இந்த வாரம் நமக்கு குடியரசுத் தலைவரில் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் எடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். கொஞ்சம் இது பழசும் எடுக்கணும். ஸோ அழகு இதுலேருந்தே படிக்கணும். நடுவண் அரசுலேருந்தே நீங்கள் படிக்கணும். திருப்பி படிக்கணும். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பகுதி 5 52லேருந்து 78 வரைக்கும் ஆர்டிகிள் சொல்கிறது எதை பற்றி சொல்லுதுன்னா நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட், அதாவது நடுவண் அரசை பற்றி சொல்லுது. ஓகேவா? ரைட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகிள் 52 to 78 வரைக்கும். பார்ட் 5 இந்தியா எப்படி இருக்குன்னா இப்படி தானே இருக்குது. அதனால வி அப்படி ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? பார்ட் 5ங்கிறது இந்தியாவை பற்றி சொல்லக்கூடியது. ரைட்ஸ். நடுவண் அரசு எப்படி இருக்குன்னா சட்ட நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3ஆக பிரிப்போம். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரின்னு அன்றைக்கி பார்த்தோம். ரைட்டா? ஃபஸ்ட்டு அதில் குடியரசுத் தலைவரை பற்றி தான் பார்த்தோம் கிளாஸ்லேயே. குடியரசுத் தலைவர் யார்? அரசினுடைய நிர்வாக தலைவர். சரியா? எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி இருக்குது. நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தான் இந்த பிரசிடெண்ட். அரசினுடைய நிர்வாக தலைவர்னு பார்த்தோம். ஆர்டிகிள் 52ங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா? ஆர்டிகிள் 52 முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார்னு பார்த்தோம். அப்புறம் 53ங்கிறது அவருடைய பவர். சரியா? ரைட்டு. அவருடைய இந்த ஆர்டிகிள்லாம் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. அவர் அவருடைய பவர் இருக்கும். நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துவது யார் தான்? எக்ஸிக்யூட்டிவ்க்கு தான் அந்த பவர் இருக்குது. 53. அப்புறம் ஆர்டிகிள் 58ங்கிறது பதவிக்கான தகுதிகள், குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லக்கூடியன்னு பார்த்தோம். 58 தகுதிகள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பி படிக்கணும். ஆர்டிகிள்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது. திருப்பி படிக்கணும். 58ங்கிறது அவருடைய தகுதிகள், பதவிக்கான தகுதிகள் பற்றி சொல்லுது. புக்கு தெரியுது தானே? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தெரியுது தானே? நான் அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். கடைசியாக சொன்னாங்க ஒன்றும் தெரியல. முதல்ல சொல்லிடணும். இந்த ஸ்க்ரீன் தெரிய தானே செய்யுது? தெரியுது சார். ஓகே. அப்போ 35 வயதுங்கிறது பூர்த்தி அடைந்தவராக இருந்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலையோ ஆளுநர் தேர்தலையோ பங்கெடுக்க முடியும். ஓகேவா? ரைட். அது அன்னைக்கு பார்த்தோம். அப்புறம் இவருக்கு ஒரு 3 வீடு இருக்குன்னு பார்த்தோம். தங்கக்கூடிய இடங்கள் குடியரசுத் தலைவருக்கு. ஒன்று டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன். ஓகேவா? ராஷ்டிரபதி பவன் டெல்லியில் இருக்குது. அப்புறம் என்ன ஒரு இடம் ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, சிம்லாவில் ஒன்று இருக்குது. சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டடம்னு கொடுத்துருப்பாங்க. சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் பில்டிங்னு ஒரு பில்டிங் இருக்குது. அப்புறம் ஹைதராபாத்துக்கு வந்தீங்கன்னா ராஷ்டிரபதி நிலையம்னு சொல்லுவாங்க. ராஷ்டிரபதி பவனுங்கிறது டெல்லி, ராஷ்டிரபதி நிலையம்ங்கிறது ஹைதராபாத். ஓகேவா? ரைட். அப்புறம் 54ங்கிறது எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். ஆர்டிகிள் 54. 58 என்ன பார்த்தீங்க? தகுதிகள் பார்த்தீங்க, குவாலிஃபிகேஷன். 54ங்கிறது அவருடைய எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். அப்புறம் 55ங்கிறது மெத்தட், அதாவது தேர்தல் எப்படி பண்ணணுங்கிறக்கூடிய முறை இருக்கும். தேர்தல் முறை, மேனர் ஆஃப் தி எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். அப்புறம் இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓகேவா? ரைட்ஸ். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவரான்னு கேட்டால் எஸ், மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர். அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் யாரெல்லாம் பங்கெடுப்பாங்கன்னு நம்ம பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், அப்புறம் எம்பிக்கள். ஓகேவா? இவங்கெல்லாம் அவரை தேர்ந்தெடுக்கிறதுல பங்கெடுப்பாங்க. நியமன உறுப்பினர்களை தள்ளி. ஓகேவா? லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அப்புறம் எம்எல்ஏஸ், இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் எலெக்ஷனில். அவங்க குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு கொடுக்கலாம். யார் ஓட்டு போட்டு தான் எடுப்பாங்க. ரைட். ஆனால் 1991ஆம் ஆண்டு, இது ஒரு முக்கியமான ஒரு இது, 70வது சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் 70 என்ன சொல்லுதுன்னா, அந்த டெல்லி,
மற்றும் புதுச்சேரியில் வந்து என்ன இருக்குன்னா யூனியன் பிரதேசங்கள் சொல்லுவாங்க. யூனியன் பிரதேசங்களுக்கு இவங்களுக்கு இங்கேயும் முதலமைச்சர் இருக்காங்க, மற்ற யூனியன் பிரதேசங்களுக்கு முதலமைச்சர் கிடையாது, துணைநிலை ஆளுநர்கள் தான் ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த டெல்லியும் புதுச்சேரிலையும் வந்து எலெக்ஷன் வச்சு தான் ஆள் எடுக்கிறாங்க சிஎம். ஸோ இவங்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷனில் டெல்லியையும் புதுச்சேரியும் சேர்க்கலாம் அப்படிங்கிறது 91வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் பண்ணுறாங்க. 1991 70வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இந்த திருத்தமே பண்ணுறாங்க. புதுச்சேரியும் டெல்லியும் கனெக்ட் ஆகுது அதில் எலெக்ஷனில், குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷனில். எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1995 இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குடியரசுத் தலைவருக்கு தேர்தலுக்கான இதில் வந்து எலெக்ஷனில் ஓட்டு அளிச்சுட்டு இருக்காங்க டெல்லியும் புதுச்சேரியும். ஓகேவா, ரைட். அப்புறம் 77ங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கணும். குடியரசுத் தலைவருடைய எந்த நடவடிக்கையும் நிர்வாக நடவடிக்கையாக இருந்தாலும் இந்த சட்டப்பிரிவு 77 படி தான் நடக்கும். சரியா, எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு பேரில் தான் நடந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் நடந்தாலுமே எவரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் ஷால் பி டேக்கன் இன் தி நேம் ஆஃப் தி பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு பேரில் தான் நடக்கும். ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இவர் முக்கியமான துறைகள் ஒதுக்கீடு பண்ணுது, அமைச்சர்களுக்கு துறைகளை இவங்க பிரதமர் சொல்லுவாங்க இந்தந்த அமைச்சர்களுக்கு இந்தந்த பதவி கொடுங்கன்னு. அவங்க அவருடைய பிரதமருடைய கருத்தை கேட்டுட்டு அந்தந்த அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை இவர் வந்து என்ன பண்ணுவார்னா நியமிப்பார். சரி, அப்போ அமைச்சர்களை நியமிப்பவர் யாருன்னு கேட்டால் பிரதமர் கிடையாது, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்பவர்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். யாருடைய பரிந்துரைன்னு கேட்டிங்கன்னா பிரதமருடைய பரிந்துரை. பிரதம அமைச்சரை நியமிக்கிறதும் யார் தான், குடியரசுத் தலைவர் தான். அவருக்கு நியமனம் கொடுக்கறதும் குடியரசுத் தலைவர் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரையும் அவருடைய பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். அப்புறம் பிரதம அமைச்சரினுடைய அறிவுரைப்படி அவர் செலக்ட் பண்ணி கொடுப்பார், இவங்களெல்லாம் இந்தந்த அமைச்சராக வைங்கன்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் அதை கேட்டுக்கொண்டு அவங்கள வந்து நியமிப்பார். சரியா, ரைட். அதே மாதிரி உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளெல்லாம் நியமனம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி தலைமை கணக்கு தணிக்கையாளர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இந்த மாதிரி வேற சேர்மன், இந்த எலெக்ஷன் கமிஷனர், அதோடைய சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சியில் உள்ள மெம்பர்ஸும் அவருடைய சேர்மனெல்லாம் நியமனம் செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அது மாதிரி அம்பாசடர்ஸ் ஃபார் ஹை கமிஷனர்ஸ் டு த அதர் கண்ட்ரிஸ், அதாவது வெளிநாடுகளுக்கான தூதர்கள், உயர்நிலை ஆணையர்கள் எல்லாம் நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். ஓகேவா. சட்டமன்ற அதிகாரம்னா என்னது, ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டம் யாருடைய உரையின் பேரில் தொடங்குன்னா இது அடிக்கடி கேட்பாங்க. குடியரசுத் தலைவருடைய உரையின் மூலம் தான் புதிய கவர்மெண்ட் முதல் கூட்டம் யார் போய் கூட்டுவார்னா இவர் தான் போய் கூட்டுவார். அதே மாதிரி வருஷத்தில் முதல் கூட்டத்தையும் இவர் தான் கூட்டுவார், இவருக்கு தலைமையில் தான் நடக்கும். அட்லீஸ்ட் ஆண்டுக்கு 2 முறை வந்து என்ன செய்வார், இவர் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும். அதே மாதிரி முக்கியமாக நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அதை பற்றிய தகவல் இவர் கொடுக்கலாம். அப்புறம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல், அதாவது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் அனைத்து மசோதாக்களும் சட்டமாக மாறும், அது தெரிஞ்சிருப்பீங்க. இவங்க சட்டத்தை ஏற்றிலாம் பண்ணுவாங்க, ஆனால் கடைசியாக யார்கிட்ட ஒப்புதலுக்கு போகணும், குடியரசுத் தலைவர் அதே ஒப்புதல் கொடுத்தா மட்டும் தான் அது வந்து சட்டமாக மாறும். அந்த மசோதாக்கள் அது வரைக்கும் சட்டமாக மாறாது, பெண்டிங்கில் தான் கிடக்கும். அதே மாதிரி நிதி மசோதாவை அறிமுகமே பண்ண முடியாது, குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் இன்றி அங்கே வந்து வாசிக்கவே முடியாது. ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகமே செய்ய முடியாது. ஓகேவா. அதே மாதிரி ஒரு கூட்டத்தை, ஏதாவது ஒரு அவையை என்ன செய்யலாம், 2 அவைக்கு கூட்டத்தை அல்லது ஏதாவது ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம், நினைச்சா முடிவுக்கு கொண்டு வரலாம். அங்கே பிரச்சனை அமளி நடந்துட்டு இருக்கும், அதனால வா அந்த கூட்டத்தை முடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன செய்வார், குடியரசுத் தலைவர் நினைச்சா ஏதாவது ஒரு கூட்டத்தை முடிச்சு வச்சிடலாம். ஒரு கூட்டத்தை ஒரு அவையோ 2 அவையோ சேர்த்தோ என்ன செஞ்சு வச்சிடலாம், நிறுத்தி வைக்கலாம். அதே மாதிரி மக்களவையினுடைய 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரமும் யார்கிட்ட இருக்குன்னா அந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. மக்களவைனா பிரதமருடைய அவை இருக்குல்ல, மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரின் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த அமைச்சர் இயங்கக்கூடிய துறை இருக்கக்கூடிய அந்த அவையை இவர் நினைச்சா என்ன செஞ்சிடலாம், கலைச்சி விட்டுறலான்னு கொடுத்துருக்கு லோக்சபா. அப்புறம் இங்க வந்துங்க, நம்ம இன்னைக்குள்ள டாபிக் வந்துடும். இதுல இருந்து பார்ப்போம். இது இருந்தாலும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாமா, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது இது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா அவருக்கு மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொன்னோம். மன்னிப்புன்னா என்ன மன்னிப்பு, தூக்கு தண்டனை பெற்றவர் கூட இவர் வந்து என்ன செய்யலாம், தண்டனையிலிருந்து மன்னிப்பு வழங்கலாம் அல்லது குறைக்கலாம் அல்லது விடுவிக்கலாம், என்னெல்லாமா இருக்கு. சரியா, இவர் நினைச்சா என்ன வேணாலும் அவங்களுக்கு தண்டனையில இது பண்ணலாம். ஒரு 5 விதமான இது இருக்கும். சரி, அது 2ஆக பார்க்கலாம். இப்போ பின்னாடி வரோம். இராணுவ அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தான் தலைமை தளபதின்னு சொன்னோம். தலைமை
தளபதி. ஆர்டிகிள் 53ல் 2 தலைமை தளபதிங்கிற ஆர்டிகிள் நமக்கு என்ன வரும்? 53ல் 2 ஞாபகம் வச்சுருங்க. இன்னையிலேருந்து இதுலேருந்து பார்க்கணும். ராஜதந்திர அதிகாரங்கள். ராஜதந்திரம்னா என்னது? வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தூதர்களையும் வரவேற்கிறார். அப்புறம் வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் யாருடைய பேரில் நடக்கும்? குடியரசுத் தலைவரின் பேரில் தான் நடக்கும். வெளிநாடுகளுக்கான அனைத்து ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பேரில் தான் நடக்கும். அப்புறம் அவருடைய நெருக்கடி கால நிலை அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 352, 356, 360 மூணுமே இவருக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேவா? அதாவது போரோ இல்லை உள்நாட்டு கழகமோ நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எமர்ஜென்சி அறிவிப்பார் 352 பயன்படுத்தி. அதே மாதிரி மாநில அரசில் ஆட்சி சரியில்லைன்னா அந்த ஆட்சியை கலைக்க அதிகாரம் 356. நிதி சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சா 360 யூஸ் பண்ணி ஆட்சியை என்ன பண்ணுவார்? இது பண்ணுவார். ஓகேவா? இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்லலாம் இந்த ஆர்டிகிள் அவருக்கு கை கொடுக்கும். அப்புறம் குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 60. சரியா? அப்போ அப்படி ஞாபகம் வச்சுருங்க. குடியரசுத் தலைவர் எத்தனை பதவி பிரமாணம் எடுக்கணும்னா 60 அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. 60 விதமான பதவி பிரமாணங்கள், 60 லைன்ஸ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஞாபகம் இருக்கும். குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் ஓத்துங்கிறது 60. சரியா? சரத்து 60. அது என்னது? அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது முக்கியமான பாயிண்ட். நம்ம பிரதமருக்கு இவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வச்சாரு. அப்புறம் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது இது எல்லாத்துக்கும் இவர் தான் பண்ணார். ஆனால் அவருக்கு யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா யார் வரா? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பார்த்துக்கங்க, அவருக்கு இன்னொரு ஆள் இருக்கார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி இல்லாத நேரத்தில் மூத்த நீதிபதி இருக்கக்கூடிய அங்கே உள்ள மூத்த நீதிபதி யாருன்னு பார்த்து அவர் என்ன செய்வார்? பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதே மாதிரி தற்காலிக குடியரசுத் தலைவரும் செயல்படுவாங்க சில டைமில். இவர் ஒருவேளை குடியரசுத் தலைவர் இறந்து போயிடுவார். அந்த நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவருக்கு வேலையை செய்வார். அந்த நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கே போயிடுவார்னா குடியரசுத் தலைவர் கூட எலெக்ஷனில் போய் நின்றுவார். அப்போ அந்த நேரத்தில் தற்காலிக குடியரசுத் தலைவர் தேவைப்படும். அப்படிப்பட்டவங்க ஏதாவது ஒரு நீதிபதி தான் கொண்டு வைப்பாங்க. அந்த நேரம் அவங்களுக்கும் என்ன செய்யணும்? கட்டாயமாக பதவி பிரமாணம் அவங்க எடுத்தே ஆகணும். சரியா? அப்போ பதவி பிரமாணங்கிறது ஆர்டிகிள் 60 ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்புறம் வாங்க எமர்ஜென்சியை பற்றி பார்த்தோம். ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருக்க அதிகபட்சமான எமர்ஜென்சி 9 முறைன்னு இருக்கும். யாருக்குன்னா கேரளாவுக்கும் பஞ்சாபுக்கும். நமக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் தான் பார்க்கணும். மணிப்பூருக்கு தான் 11 முறை என்ன நடந்திருக்கு? இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது. கடைசியாக 2025 பார்க்கும்போது 11 முறை எங்கே நடந்திருக்கு? மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்கூல் புக்கில் கேரளா பஞ்சாப்னு இருக்கும். அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க, படிக்கண்டா. நமக்கு மணிப்பூரை தான் படிக்கணும். சரியா? மணிப்பூர் இல்லாமல் கேரளா பஞ்சாப் கொடுத்துருந்தா ஓகே. ஸ்கூல் புத்தகத்தில் கொஸ்டின் எடுத்துட்டானு உடனே தெரியாதவங்க கொஸ்டின் எடுத்துட்டான்ட்டு என்ன போட்டுக்கலாம்? கேரளா பஞ்சாப்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். மணிப்பூரில் தான் என்ன இருக்குது? நான் இன்றைக்கி வரை செக் பண்ணிட்டேன். காலையில் 11 முறை எங்கே தான் நடந்திருக்குன்னா மணிப்பூரில். சரியா? ரைட். ஃபஸ்ட்டு டைம் எங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னா பஞ்சாபில். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டைமில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பஞ்சாப் தான் இருக்குது. 1951 ஜூன் 20. ஓகேவா? ரைட். முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கு அமல்படுத்தப்பட்டது? எந்த மாநிலத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்திற்கு. ஓகே, ரைட். அதிகப்படியான குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா மணிப்பூர். ஓகே. மணிப்பூருக்கு அடுத்தது எங்கன்னா யூபி 10 முறை, பஞ்சாபி 8 முறை. ஓகேவா? இதில் ஒரு தப்பு இருக்குது. நான் இன்னைக்கு கரண்டாக காலையில் பார்த்து எடுத்தது இதுவும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. இது நான் ஆல்ரெடி ஒரு தடவை நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தது. இதில் மணிப்பூர் 11 தடவை கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் யூபி 9 முறை தான் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அதுக்கு முறை ஏதோ ஒரு சின்ன டேட்டா மிஸ்ஸிங் இருக்குது. நீங்கள் ஒன்றும் கரெக்டாக செக் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது யூபிக்கு 10 முறைன்னு இருக்குது. நான் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஏதோ ஒரு புக்ஸ்லேருந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். 9 முறைன்னு போட்டிருக்காங்க. இப்படி நிறைய இது இருக்கும். கன்ஃப்ளிக்ஷன் வர பார்த்துருங்க.
கரெக்டாக இருக்காது. நம்ம அது கரண்டாக உள்ளது என்னென்னு பார்த்து எடுத்துக்கிட வேண்டியதுதான். தேடி ஒரு வெப்சைட்டுக்கு 2 வெப்சைட்டோ 3 வெப்சைட்டோ பார்த்து எடுத்துக்கிட வேண்டியதுதான். ஓகேவா? ரைட். அப்புறம் குடியரசுத் தலைவர் நீக்கத்துக்கு நம்ம தெரியும் ஆர்டிகிள் 61. அவருடைய உறுதிமொழிகள் 60ன்னு பார்த்தோம். அவரை நீக்கிறதுக்கு 61 ஆர்டிகிள் உதவி பண்ணுது. ஓகேவா? 8:30 முடிச்சிடலாம் கிளாஸு, பார்த்துருவோம். நீங்கள் சட்டப்பிரிவு 61ங்கிறது குடியரசுத் தலைவர் நீக்கம். குடியரசுத் தலைவர் எதனாலலாம் நீக்குவாங்கன்னா, அவர் வந்து மறதி, இந்த மாதிரி ஏதாவது நோய்வாய்ப்படுதல், இல்லைன்னா இந்த 2 அவைகள்லையும் என்ன செய்வாங்கன்னா அவருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருவாங்க. அந்த குற்றச்சாட்டு 4ல் 1 பங்கு பேர் ஃபஸ்ட்டு ஆதரவு தெரிவித்து அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக என்ன செய்வாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு அப்புறம் 2 அவைக்கும் அதை இது பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண 1/4 இது போட்ட உடனே அவருக்கு ஒரு 14 நாளைக்கு முன்னாடி அந்த காப்பி கைக்கு கொண்டு போகணும். உங்களை நாங்கள் வந்து பதவி விட்டு தூக்குறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மான பேப்பரை அவரை ஒரு 14 நாளைக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அவர் அது அடுத்த கூட்டம் கூடும்போது வந்து அவர் அதுக்கான விளக்கம் கொடுக்கலாம், இல்லாது அவர் சார்பாக யாராவது வந்து விளக்கம் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். சரியா? அப்புறம் மெஜாரிட்டி தீர்மானத்தில் படி 2 அவைகள்லையும் நிறைவேறிடுச்சுன்னா அவரை வந்து பதவி விட்டு தூக்கலாம். குடியரசுத் தலைவரை நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுருங்க. என்ன பார்த்தீங்களா? பதவி நீக்கம் செய்யலாம். இருவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். வருகை புரிந்தவர்களில் 4ல் 1 பங்கு 1/4 குறையாமல் ஆதரவு இருந்தால் குடியரசுத் தலைவர் தன் பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம் இருக்கு. அது என்ன ஒன்று இருக்கு பாருங்க. பதவிக்காலம் முடிஞ்சு போனாலும் என்ன ஒரு பாயிண்ட், குடியரசுத் தலைவருக்கு பதவிக்காலம் இன்னைக்கு முடியுது, அடுத்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு வாரது வரைக்கும் அவரே வந்து என்ன செய்யலாம், அந்த பதவியில் தொடரலாம். ஆனால் இந்தியாவில் கரெக்டாக முடிகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வச்சு என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துருவாங்க. சப்போஸ் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சுன்னா அவர் வந்து கண்டினியூ பண்ணலாம். என்ன இருக்கு பாருங்க, கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பேன். அது ஸ்கூல் புக்கில் ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அரசியலமைப்பில் சரத்து 61 குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறைகளை தந்துள்ளது 61. அரசியலமைப்பினை மீறியதற்காக மட்டுமே குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்ட முடியும். வேற அவர் என்ன குற்றம் சாட்டினாலும் செட் ஆகாது. அரசியலமைப்பை மீறி நடந்தார் அப்படிங்கிறத ஒரு குற்றம் சாட்டினா மட்டும்தான் அவரை வந்து பதவி நீக்க இயலுமா. இருக்கு பார்த்தீங்களா, 1/4 பங்கு எந்த அவையில் வேணாலும் ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம். மக்களவையில் வேணாலும் கொண்டு வரலாம், மாநிலங்களவையில் வேணாலும் கொண்டு வரலாம் அவரை நீக்கணும்ட்டு. அந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினரில் 1/4 பங்கு உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட ஒரு தீர்மானத்தை வாயிலாக குற்றம் சாட்டப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏதாவது ஒரு அவையில் 1/4 பங்கு உறுப்பினர்கள் இவருக்கு எதிராக ஒரு குற்றம் சாட்டப்பட வேண்டும். அந்த குற்றம் சாட்டினுடைய நகல் அவருக்கு ஒரு 14 நாளைக்கு முன்னாடி, அடுத்த கூட்டம் கூடுறதுக்கு ஒரு 14 நாளைக்கு முன்னாடியாகவே அவரிடம் கொடுக்க வேண்டும். அப்புறம் அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட அவையினுடைய மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கிற்கு குறையாத உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றம் செய்யணும் அந்த தீர்மானத்துக்கு. அடுத்தது இன்னொரு அவைக்கு அதை கொண்டு போவாங்க. ஒரு அவையில் தானே இந்த கதை நடக்குது. அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு எதிரான பதவி நீக்க குற்றச்சாட்டுகள் மற்றொரு அவைக்கு விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அவையில் வந்து குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு என்ன செய்யலாம், தனது கருத்துக்களை தெரிவிக்கலாம், முன்னெடுத்து கூறலாம். குடியரசுத் தலைவர் தானாகவோ அல்லது வேறு ஒரு நபரின் மூலமாகவோ அவரின் வழக்கறிஞர் மூலமாகவோ தனது தரப்பின் விளக்கத்தினை கூறி தன்னை பாதுகாத்து கொள்ளலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் குற்றமற்றவன் என்ன சொல்லிக்கலாம், நிரூபிச்சுக்கிடலாம். இதுவரைக்கும் இந்தியாவில் அப்படி நடந்ததில்லை. அப்படி ஒருவேளை நடந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், இவருக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, விளக்கம் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பதவி நீக்க குற்றச்சாட்டுகள் விசாரணையின் முடிவில் நடைபெறும் வாக்கெடுப்பு, அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு திரும்ப ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த அவையினுடைய மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் மெஜாரிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த தேதியிலிருந்து குடியரசுத் தலைவருடைய பதவியை நீக்கிடுவாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1/4 அதை வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு 2/3 வேணும். அப்படி ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? அதே மாதிரி 14 நாளைக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டுகள் ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட் அவருக்கு அனுப்பிடுவோம். ஞாபகம் வச்சுருங்க. இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு குடியரசுத் தலைவருக்கு பதவியும் நீக்கப்படவில்லை. அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு பாருங்க. அதாவது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன்ஸில் நியமன உறுப்பினர்கள் பங்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் குடியரசுத் தலைவர்களுடைய பதவி நீக்க தீர்மானம் நடக்கும் பொழுது இவங்க பங்கெடுக்கலாம்னு இருக்கு. இவங்க நியமன உறுப்பினர்கள்னால் ஒரு 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமித்து வச்சுருப்பார்ல. அப்புறம் ஆங்கிலோ இந்தியனில் ஒரு 2 பேர் நியமிக்கலாம்னு பார்த்தோம்ல. இவங்கெல்லாம் நியமன உறுப்பினர்கள். அவங்க வந்து குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தில் வந்து என்ன செஞ்சுக்கலாம்,
வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளலாம். ஆனால் அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷனில் அவங்க பங்கெடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் அவங்களே செலக்ட் பண்ணுவார். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டும் தான் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு, அவரை நீக்குவதற்கு இவங்களுக்கு ஓகே அக்செப்டபிள் இது இருக்கு. பதவி நீக்க குற்றச்சாட்டு தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்வார்கள். ஆனால் அவங்கள பதவி நீக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் மாநில சட்டமன்றத்திலேருந்து எம்எல்ஏக்கள் பங்கெடுக்க முடியாது. தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டுக்கு எம்எல்ஏக்கள் பங்கெடுக்கலாம். ஆனால் அவங்கள பதவி நீக்க தீர்மானம் நடக்கும் பொழுது மாநிலம் சார்பாக எம்எல்ஏக்கள் அதில் பங்கு பெற முடியாது. இருக்குல்ல, புதுச்சேரி, டெல்லி, மற்றபடி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்தலில் பங்கு பெறுவார்கள். ஆனால் பதவி நீக்கத்தின் போது பங்கு பெறுவதில்லை. அது தெளிவாக படிக்கணும் அந்த 2 பாயிண்ட்டும். சரியா? ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். அப்புறம் ஆர்டிகல் 62 61 நீக்கம்னு சொன்னோம். சரி, அவர் பதவி நீக்கியாச்சு, இல்லைன்னா பதவி காலியாக போயிட்டு அதனை நிரப்பக்கூடிய சரத்து தான் 62 சொல்லுது. இந்த போட்டுங்களா, குடியரசுத் தலைவர் பதவி காலியாகிறது, 5 ஆண்டு பதவி காலம் முடிஞ்சிருக்கலாம், மரணம் வந்திருக்கலாம், அவருக்கு அவரே ராஜினாமா பண்ணியிருக்கலாம், பதவி நீக்கம் செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி தகுதியை இழந்திருக்கலாம், தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனில் குடியரசுத் தலைவர் பதவியை இழந்தால் அந்த பதவி காலியாகும். அந்த பதவி காலம் முடிவதற்குள் தேர்தலை நடத்தி என்ன செய்யணும், முடிக்க வேண்டும். அதுதான் இவங்க ரூல். திடீர்னு நடக்கும் மரணம், ராஜினாமா, பதவி நீக்கம் போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளில் பதவி காலியானால் அதுலேருந்து 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. இது முக்கியமான பாயிண்ட். எத்தனை மாதத்துக்குள்ளால புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு கேட்டால் 6 மந்த். நல்லா ஞாபகம் வச்சுருங்க. 6 மாதத்திற்குள் புதிய குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய புதிய குடியரசுத் தலைவர் அவர் பதவியேற்ற தேதியிலிருந்து 5 ஆண்டுகள் பதவி காலத்தில் இருப்பார். அப்போ இந்த இன்பிட்வீன் 6 மாதம் கேப் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்படுவார். ஓகேவா? நல்லா புரிஞ்சா? ஒரு குடியரசுத் தலைவரை பதவியேற்று தூக்கிட்டோம்னா 6 மாதத்துக்குள்ளால அடுத்த தேர்தலை நடத்தி முடிக்கணும். அந்த 6 மாதத்துக்குள்ளால யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஒரு சம்பவம் 1977 நடக்குது. பக்ருதீன் அலிங்கிறது ஒரு குடியரசுத் தலைவர் இறந்து போறாரு. அன்றைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜாட்டி தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டிருக்கிறார். பார்த்துருங்க. பின்னர் 6 மாத காலத்திற்குள் நீலம் சஞ்சீவ ரெட்டி குடியரசுத் தலைவராக எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேவா? ரைட். அடுத்தது ஒரு ஹிண்டு. குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவர் தற்காலிக குடியரசுத் தலைவராக இருப்பார். அப்படிதானா? அவரோ இறந்து போனாலோ, துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருந்தாலோ, அந்த டைம்ல இல்லாமல் இருந்தாலோ, 6 மாத காலத்திற்குள் அவர் இறந்தாலோ, பதவி நீக்கம் விலகினாலோ, உச்ச நீதிமன்ற தலைமை, இந்த ஒரு இடத்துலயும் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல, குடியரசுத் தலைவரை நியமிக்க வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்துல யார் வருவானா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை யாரை நியமிப்பாங்க, தற்காலிக குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்படலாம். துணை குடியரசுத் தலைவரை ஏதாவது ஒரு காரணம், ஒன்றில் இறந்துருக்கலாம், இல்லைன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு அந்த டைமில் போயிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைனால துணை குடியரசுத் தலைவரை குடியரசுத் தலைவராக நிற்க முடியாத சூழ்நிலையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாராக செயல்படலாம், தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்படலாம். ஒரு உதாரணம் இருக்கு, கேட்பாங்க இந்த உதாரணத்தை. 1969ஆம் ஆண்டில் குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் மரணம். அந்த டைமில் தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்தவர் வி கிரி. ஆனால் பதவி ஏற்றார். ஆனால் உடனே அவர் தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷனில் போய் நிற்பார். இவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவார் போய். அப்போ அந்த பதவி காலி ஆயிரும். அந்த டைமில் யாரை கொண்டு இருக்கிறதுன்னு தெரியாமல் இல்லை, நம்ம சட்டத்தில் இடம் இருக்குது. புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வரை அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதி ஹிதயத்துல்லா கேட்பாங்க. முக்கியமான பாயிண்ட். இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதி ஒருவர் தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் என்னன்னு கேட்பாங்க, ஹிதயத்துல்லா. சரியா? ஹிதயத்துல்லா தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டவர். எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1969. அப்போ இருந்த குடியரசுத் தலைவர் இறந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாகிர் ஹுசேன். அதற்கு பதிலாக துணை குடியரசுத் தலைவராக இருந்த வி கிரி இருந்தார் கொஞ்ச நாள். அப்புறம் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதவியை ராஜினாமா செய்கிறார். அந்த டைமில் ஆள் பற்றாக்குறையினால ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்பட்டார், தற்காலிக குடியரசுத் தலைவராக. சரி, இவ்வளோ கிளியராக பார்த்துட்டோம். அப்புறம் இது நீங்கள் தான் படிக்கணும். குடியரசுத் தலைவர் நம்ம ஏற்கனவே 10ஆம் கிளாஸ் புத்தகத்தில் உள்ளதை பார்த்துட்டோம். இது கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை.
எவ்வளோ நாங்கள் இந்த நோட்ஸில் வச்சுருக்கிறோன்னு அவ்வளோத்தையும் நீங்கள் படித்தாகணும். ஓகேவா? மொத்தம் அவருடைய அதிகாரங்கள் நல்லா படிக்கணும். குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் ஒரு 9 அதிகாரங்கள் இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 2 அதிகாரங்களா நிர்வாக அதிகாரங்கள் நோட்ஸில் வச்சுருக்கிறேன், சட்டமன்ற அதிகாரங்கள் வச்சுட்டேன். ஓகே, அந்த 2 இருக்கும். ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி தரேன். எல்லா அதிகாரங்களும் யாருடைய பேரில் செயல்படுன்னு பார்த்தோன்னா 77 ஆர்டிகல் 77 படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் யாருக்கு பேரில் நடக்கும்னு பார்த்தோம்? குடியரசுத் தலைவரின் பேரிலே மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வளோ எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் வந்து இவருடைய பேரில் தான் நடக்கும். அப்புறம் இவர் பல நியமனங்கள் செய்வார். குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரதமரை நியமிக்கிறது யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களை நியமிப்பவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். மாநிலத்தினுடைய ஆளுநரை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநர்களை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் தான். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகள், உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி எங்கே இருக்குது? மதுரையாக இருந்தாலும் சரி தான், சென்னையாக இருந்தாலும் சரி தான், அங்கே உள்ள தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர்கள். அப்புறம் தலைவர். அப்புறம் இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஒரு ஆள் இருப்பார், அட்டார்னி ஜெனரல், அவரை நியமனம் செய்வர் இவர் தான். அப்புறம் தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு ஒரு ஆள் இருக்கார், அவரையும் நியமனம் செய்வர் இவர் தான். தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், மொத்தம் 3 பேரை நியமனம் செய்வர் இவர் தான். மத்திய அரசு பணி தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பு, யூபிஎஸ்சிக்கு தலைவர், சேர்மன் மற்றும் அவருடைய மெம்பர்ஸ் எல்லாம் நியமனம் செய்வர் இவர் தான். நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அப்புறம் மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், தேசிய பழங்குடியினர் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், எல்லா ஆணையம், ஆட்சி மொழி ஆணையம், நிதிக்குழு எல்லாத்தையும் வாசிச்சிருங்க சரியா. சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர், இப்படி எல்லாரையும் நியமனம் செய்வோர் யாரு? இவர் தான். அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் இது கேட்டிருக்காங்க, தலைமை வழக்கறிஞர் இருக்கார்ல, அவருடைய சம்பளத்தை முடிவு பண்ணுறது பிரதமரா குடியரசுத் தலைவரான்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா அவர் தானே நியமனம் செய்கிறார், அவரே அவருக்கு சம்பளத்துக்கு நியமனம் செய்கிறார் சரியா. ரைட். அதே மாதிரி பிரதமரிடம் ஒரு கலந்து ஆலோசிக்கணும். இதை பற்றி மத்திய அரசினுடைய நிர்வாக விவகாரங்களையும் சட்டமுறை அறிக்கைகளையும் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் தான், இந்திய எல்கைக்கு உட்பட்ட எந்த பகுதியையும் இவர் வந்து அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதியை அறிவிக்க இவருக்கு ரைட் இருக்கு. அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதினா வேற ஒன்றும் கிடையாது, அங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பழங்குடியின பகுதியாக அவர் வந்து அறிவிக்கிறதுக்கு ரைட் இருக்கு சரியா. இப்போ அதுதானே பிரச்சனை நடந்து மணிப்பூரில் அந்த ஏதோ 2 இன மக்களுக்கு இடையில அந்த அந்த என்ன கொடுக்கலாம், அந்த காஸ்ட் மத்திய அரசினுடைய அந்த இது கொடுப்பாங்களா, என்னது ரிசர்வேஷன், அதுக்காக பிரச்சனை சரியா. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், பகுதிகளை அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கலாம், பழங்குடியின பகுதியாக அறிவிக்கிறது ரைட் இருக்கு. ஓகே. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டோம், வாசிச்சுட்டு இருக்கிறேன் ஓகேவா. ரைட். அப்புறம் சட்டமன்ற அதிகாரங்களுக்குள்ள வந்துருங்க. பாராளுமன்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக யார் திகழ்கிறார்னு கேட்டால் இவர் தான். பாராளுமன்றத்தில் லோக்சபாவாக இருந்தாலும் தான், ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி தான் சரியா. பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் ஒரு அங்கமாக இவர் திகழ்கிறார். புதிய கூட்டத்தொடரை இவர் தான் சொன்னேன். எந்த ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகும் ஃபஸ்ட்டு கூட்டத்தை இவர் தான் உரையாற்றி தொடங்கி வைப்பார். ஆண்டுக்கு 2 முறை பாராளுமன்றத்தை கூட்டணும்னு பார்த்துருக்கோம். முதல் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய தலைமையில் தான் நடக்கும். 2 கூட்டத்துக்குமான கால இடைவெளி குறைந்தது 6 மாதத்துக்கு மேல் இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. மக்களவையினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன் பிரதமரின் பரிந்துரையின்படி அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஆர்டிகல் 85 படிச்சுக்கணும். ஒரு அவையை கலைக்கணும்னா, இந்த மக்களவையை கலைக்கணும்னா பதவிக்காலம் முடியக்கு முன்னாடியே கலைக்க ரைட் இருக்கு யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. ஆனால் பிரதமருக்கு பரிந்துரையின் பேரில் அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டுன்னு சொல்லி சரத்து 85 சொல்லுது. அப்புறம் ஆர்டிகல் 80 என்ன சொல்லுதுன்னா 12 பேரை நியமிக்கலாம்னு சொல்லுது. எதை? குடியரசுத் தலைவர் ஒரு 12 பேரை நியமிச்சுக்கலாம் சரியா. யாரெல்லாம் அறிவியல், விளையாட்டு, சமூக பணி, இந்த இளையராஜா, கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர், அறிவியல் எல்லாம் என்ன செஞ்சாங்க, உள்ள நியமித்து வச்சுக்கிட்டாங்க சரத்து 80 பயன்படுத்தி. அதே மாதிரி மக்களவையில் ஆங்கிலோ ஒரு இந்தியர்கள் இப்போ கிடையாது, முன்னாடி 2 நபர்களை நியமிச்சுட்டு இருந்தாங்க. அது ஆர்டிகல் எதை சொல்லி கொடுத்துன்னா 331 மக்களவையில் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம் செய்யலாம், எம்பியா சரியா. 331 இந்த ஆர்டிகளும் படிச்சுக்கணும். அப்புறம் சரத்து 108 ரொம்ப முக்கியமான சரத்து. 108ங்கிறது மக்களவை சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்றத்தினுடைய கூட்டம்னு சொல்லுவாங்க. கூட்டம் ஜாயிண்ட் சிட்டிங்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங் வந்து 108
சரியா? ரைட். ஜாயிண்ட் சிட்டிங்கிறது பாராளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டம். யார் தலைமை ஏற்பார்னு பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் தான் அந்த கூட்டத்திற்கு தலைமை ஆற்றுவார். கூட்டத்தை கூட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பு விடுப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு முடிவு எட்டப்படாமலே 2 விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 2 அவையும் சேர்த்து கூப்பிட்டு மக்களவையினுடைய சபாநாயகரை தலைவராக இருத்தி ஏதாவது ஒரு முடிவு பண்ணுறதுக்கு இவர் பரிந்துரை செய்யலாம். ஆர்டிகிள் 108. அதே மாதிரி ஒரு மசோதாவிற்கு இவர் ஒப்புதல் கொடுக்கலாம், ஒப்புதல் அளிக்காமல் இருக்கலாமே, அதுக்கு தான் கேஸ் நடந்துச்சு. அல்லது அந்த மசோதாவை பாராளுமன்றத்திற்கு மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம். இதெல்லாம் இவருடைய பவர்ஸ். சரியா? அதான் 2வது அந்த பரிசீலனை திருப்பி அனுப்புனாங்கன்னா அதை இவர் திருப்பி அனுப்ப முடியாது. கட்டாயமாக ஒப்புதல் கொடுக்கணும். ஒரு தடவை ஒரு மசோதாவை ஒரு திருப்பி அனுப்பி அந்த மசோதாவை திரும்பியும் அவங்க கரெக்ஷன் பண்ணி இவருக்கு அனுப்பி வச்சாங்கன்னா கட்டாயமாக குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் வழங்கி ஆக வேண்டும். அதை 2வது முறை மறுபரிசீலனைக்கு மட்டும் அனுப்பவே முடியாது. ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. அடுத்த சரத்து 123க்காங்க. எல்லா லைனையும் வாசிச்சிருங்க, ரொம்ப முக்கியமானதாக. பாராளுமன்றம் கூட்டம் நடைபெறாத பொழுது அவசர சட்டம், இது ரொம்ப முக்கியமானது. அவசர சட்டம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 3 அவசரமாக ஓடணும்னா 1 2 3 சொல்லிட்டு ஓடுங்க, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 1 2 3 சொன்னோன்னா ஓடுவீங்கல்ல, அதான். அவசர சட்டம் பிறப்பிக்க அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. பாராளுமன்ற கூட்டம் நடைபெறாத பொழுது அவசர சட்டம் பிறப்பிக்க ஆணை குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஆர்டிகிள் 1 2 3. அதே மாதிரி மக்களவையினுடைய இடைக்கால அவைத்தலைவர் திடீர்னு சபாநாயகருக்கு ஏதாவது பிரச்சனை, அப்போ அடுத்த அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இது யார் நியமனம் செய்வது யாருன்னு கேட்டால் பிரதமர் கிடையாது. அந்த மக்களவையில் அடுத்த அவைத்தலைவரை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். ஓகேவா? ரைட். அப்புறம் நிதி அதிகாரங்கள் 3வது. இதில் முக்கியமான சரத்துக்கள் ஒரு 2 3 உண்டு. என்ன இருக்குது? 110 அப்படிங்கிறது பண மசோதா. மனம் தெரிஞ்சா போதும். பண மசோதாங்கிறது ஆர்டிகிள் 110. பண மசோதாவே திருப்பி அனுப்பவே முடியாது. அங்கே மசோதாக்களை திருப்பி அனுப்பலான்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே பண மசோதா ஒரு தடவை இவர் ஓகே பண்ணி இதாகிட்டுனா பண மசோதாவை இவர் குடியரசுத் தலைவர் திருப்பி மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்ப வாய்ப்பே கிடையாது 110க்கு. அதே மாதிரி பட்ஜெட்டு 112(2) நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிப்பார் பட்ஜெட்டை. வரவு செலவு திட்டங்கள், ஆண்டு வரவு செலவு திட்டங்கள்ங்கிறது 112 ரொம்ப முக்கியமான சரத்து. மசோதாங்கிறது 110, பண மசோதாங்கிறது மணிபில்ங்கிறது 110. சரியா? அப்புறம் பட்ஜெட்டுங்கிறது 112. அதே மாதிரி காண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு இருக்கும். காண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது அவசரகால நிதி. அது யாருக்கு கையில் இருக்குன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். ஏதாவது ஒரு அவசர காலம் இந்தியாவுக்கு ஏற்பட்டுட்டுனா குடியரசுத் தலைவருக்கு கையில் அந்த நிதி இருக்கும். அந்த நிதியை எடுத்து அவர் என்ன செய்யலாம்? செலுத்தலாம். ஒரு எதிர்பாராத ஒரு பூகம்பம், நிலநடுக்கம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டுட்டு அப்போங்கும்போது அந்த ஃபண்டு இவங்க பார்லிமெண்ட் கூட்டம் போட்டெல்லாம் அந்த ஃபண்டை இது பண்ண முடியாது. இவர் நினச்சாச்சுன்னா உடனே என்ன செய்யலாம்? அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணலாம். இதுதான் அவசரகால நிதி. அவசரகால நிதி யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. அப்புறம் இதோட முடிச்சுக்கலாம். சரத்து 280 நிதிக்குழு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபினான்ஸ் கமிஷன் எந்த ஆர்டிகிள் படினா 218 படிச்சிட்டோம் ஏற்கனவே. ஃபினான்ஸ் கமிஷன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் எதை அமைக்கலாம்? நிதிக்குழுவினை அமைக்கும் பவர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவினை அமைக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் இந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து லைட்டாக பார்த்துருவோம் முக்கியமான சரத்துக்களை மட்டும். 72ங்கிறது மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் பார்த்தோம் குடியரசுத் தலைவருக்கு. 53(2)ங்கிறது தலைமை தளபதி. அப்புறம் அனைத்து இந்த ராஜதந்திர அதிகாரங்கள், அனைத்து உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள், வெளிநாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அனைத்து உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் யாருக்கு பேரில் நடக்கும்னா குடியரசுத் தலைவருக்கு பேரில் தான் நடக்கும். நெருக்கடி கால அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா 352 பயன்படுத்தி நேஷனல் மொத்தமாக இந்தியாவினுடைய நெருக்கடிகளை அதிகரிக்கும் சட்டம். அப்புறம் மாநில அரசை கலைத்தல் 356. அப்புறம் நிதி நெருக்கடி 360. அப்புறம் அவருடைய உறுதிமொழிகள் பார்த்தீங்கன்னா 60, சரத்து 60. அப்புறம் அதிகமாக மணிப்பூரில் தான் 11 முறை அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்திருக்கு. முதல் தடவை பஞ்சாபில் நடந்துச்சுன்னு பார்த்தோம் 1951 ஜூன் 20. அப்புறம் 61 படி என்ன செய்வார்? நீக்கம் செய்யலாம் குடியரசுத் தலைவரை. அதுக்கு 1/4 ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஆதரவு தெரிவிக்கணும். அப்புறம் அந்த கருத்தை அவருக்கு 14 நாளைக்கு முன்னாடி தெரிவிக்கணும். அப்புறம் இன்னொரு அவையில் அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை செய்யப்படுவார்கள். விசாரணையில் அவருக்கு குடியரசுத் தலைவரின் கருத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த விசாரணை முடிவில் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய 2/3
மெஜாரிட்டி உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு நிரூபணமாக செய்யப்பட்டது என்று சொல்லி தீர்மானத்தை போட்டு குடியரசுத் தலைவரை என்ன செய்யலாம், வழித்தள்ளலாம். இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்தது இல்லை. அப்புறம் பதவி நீக்கத்தில் வந்து அந்த நியமன உறுப்பினர்கள் பங்கு கொள்ளலாம் நீக்கத்தில். ஆனால் ஓட்டளிக்கிறதுல அவங்க பங்கு பெற முடியாது. அதே மாதிரி ஓட்டளிக்கிறதுல மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறலாம். ஆனால் அவரை பதவி நீக்கத்தில் இவங்க பங்கு பெற முடியாது. அப்புறம் 62 பதவி காலியாக இருந்துச்சுன்னா 6 மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும், புதுசாக வந்து எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா? அது வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். துணை குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருப்பார்னு பார்த்தோம். இந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் படித்து வைக்கணும். 1977 நடந்த சம்பவம். பக்ருதீன் அலி இறந்து போனார். அப்போ ஜாட்டிங்கிறது தான் ஃபஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவராக மாறி இருக்கிறாரு. அப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எப்போ ஹிதேத்துல்லா, ஞாபகம் வச்சுடுங்க, விவி கிரி தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் பதவியை நீக்கம் செய்தது, அவர் வந்து பதவியை ராஜினாமா செய்துட்டு எலெக்ஷனில் நின்றதுனால ஹிதேத்துல்லா தற்காலிக குடியரசுத் தலைவராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி செயல்பட்டுருக்கிறார். ஓகேவா? நிர்வாக அதிகாரம் ஆர்டிகிள் 77 படி அனைத்தும் இவருக்கு பேரில் நடைபெறும்னு பார்த்தோம். அப்புறம் எல்லாரையும் நியமனம் செய்வது இவர் தான். முக்கியமான நியமனங்களை ஆளுநர், இப்படி எல்லா யூபிஎஸ்சி ஆணையங்கள், இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அந்த மாதிரி எல்லா ஆணையத்தையும் நியமனம் செய்வர் இவர் தான். அப்புறம் தலைமை வழக்கறிஞருடைய சம்பளங்கள் எல்லாம் முடிவு செய்கிறது இவர் தான். அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதி அறிவிக்கும் பவர் இவருக்கு இருக்குது, எந்த பகுதியையும். அப்புறம் முதல் கூட்டம், எலெக்ஷனில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முதல் பார்லிமெண்ட் போகும்போது முதல் கூட்டத்தை இவர் நடத்துவார். ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இவர் வந்து ஃபஸ்ட்டு கூட்டத்துக்கு வந்து இவர் தலைமை தாங்கி உரையாற்றுவார். அப்புறம் 2 மாதத்திற்கு 2 இடைவெளி வந்து 6 மாதத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்புறம் 5 ஆண்டுகள் இவர் பதவியில் இருப்பார். அதே மாதிரி மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கலைக்கலாம். அதுக்கு சரத்து 85 உதவி பண்ணுது. அப்புறம் 12 நபர்களை நியமனம் செய்யக்கூடிய சரத்து 80. ஆங்கிலோ இந்தியரை நியமனம் செய்வது 331. கூட்டத்துக்கு 108. அப்புறம் அவசர சட்டம் பிறப்பிக்கிறது 1 to 3. நிதி அதிகாரங்களில் மணி பில் வந்து 110. பட்ஜெட் வந்து 112. அவசர கால நிதி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. 5 ஆண்டுகளுக்காக ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு அமைக்கும் பவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஆர்டிகிள் 280. ஓகேவா? இவ்வளோதான்ப்பா. அப்போ நீங்கள் மத்திய அரசுலேருந்து இவ்வளோத்தையும் படிச்சுருங்க சரியா? எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங்லேருந்து குடியரசுத் தலைவரை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த இதையும் படிக்கணும். கூட ஒரு 6-7 பேஜ் வரும், அவ்வளோதான். இதுலேருந்து படிக்கணும். இந்திய குடியரசுத் தலைவர் அங்கேருந்தே இருக்குல்ல, அதுலேருந்து ஃபுல்லாக படிச்சிட கூட 2 பேஜ்னா இருக்குது. நடுவண் அரசுலேருந்தே படிச்சிருங்க. ஓகேவா? ரைட். ஓகேப்பா, நான் கிளாஸ் முடிச்சுக்கிடுறேன். அப்புறம் நாளைக்கு காலையில் கிளாஸ் உண்டு. அந்த மேக்ஸ் பேலன்ஸையும் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த கரண்ட் அஃபேர்ஸு ரிவைஸ் எடிஷனை லைட்டாக பார்த்து விட்றலாம். ஓகேவா? ரைட். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கிடுங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்சு. ஓகேவா? வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், படிங்க, படிப்பை விட்றாதுங்க லீவெல்லாம். ஓகே, பாய். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.